உலக சினிமான்னு வரும்போது உங்களுக்கு பிடிச்ச உலக சினிமா எது? உங்களோட இன்ஸ்பிரேஷன் யார் சார் உலக சினிமால? அப்படி நான் உலக சினிமா எல்லா படமும் பார்ப்பேன் நான். அது இவங்க தான் குறிப்பிட்டு வச்சுக்கிறதில்ல. ரொம்பவும் நான் உலக சினிமா பார்க்குறதில்ல. நான் ரொம்ப பார்க்குறதில்ல. ஏதாவது நல்ல படங்கள் இப்போ சொல்லுவாங்க லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் பாருங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது அந்த மாதிரி படங்கள் பார்க்குறது. இந்த டைரக்டரோட இதை பாருங்கள் அப்படின்றது பார்க்குறது. அகிரோ குரோசாவா ஒரு படம் பண்ணியிருக்கு அதை பாருங்கள் அப்படி அது சொல்லும்போது கேட்டு தான் இந்த படங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ பார்த்த ஒரு விஷயம் தான். நான் ரொம்ப அடிக்கடி உலக சினிமா பார்க்குறதில்ல. ரெகுலராக உலக சினிமா போகணும் கொரியன் மூவிஸ் இந்த அதெல்லாம் பார்க்குறது. நீங்கள் அதிக முறை பார்த்த ஒரு படம் எதனால அதை பார்த்தீங்க சார்? தமிழ்லையா? எந்த லாங்குவேஜ்னாலும் சார்? நிறைய படம் அதிகமாக பார்த்துருக்கேன். நிறையா படங்கள் பார்ப்பேன். அப்புறம் ரொம்ப அதிகமாக பார்த்த படங்கள் வந்து பாலச்சந்தர் சாகிய தில்லுமுல்லு படம் வந்து நான் அதிகமாக பார்ப்பேன். ரஜினி சாரோட படம். அது வந்து காமெடி ஃபுல்லாக இருக்கும். சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். தேங்காய் சீனிவாசன் சாருக்கும் அவருக்கும் அது இப்போ போட்டாலும் எந்த டிவியில் போட்டாலும் எந்த சீன் போட்டாலும் நான் உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக அந்த படம் பார்ப்பேன். ஏன்னா என்டர்டெயின்மெண்ட்டு ரஜினி சாரோட காமெடியும் அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி அப்படின்ற அந்த சீன்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது நான் எப்போ இருந்தாலும் பார்ப்பேன் நான்.